பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. அமெரிக்காவில் தமிழக மின்துறையினுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுகிறது. இந்த இரண்டையும் கேள்வி எழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறதா இல்லையா? இதை எளிதில் கடந்து விட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறேன். கலைஞருடைய அரசியல் வாரிசா ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், இதற்கு வருத்தம் தெரிவித்தாக வேண்டும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக முதலமைச்சர். அரசியல் அரங்கத்துல ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்பதும் அதை ஆளுங்கட்சி இப்படியாக பதில் கருத்து சொல்வதும் எதிர்கருத்து விமர்சனம் வைப்பதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. அந்த பார்வையில இதை இந்த அவருடைய வார்த்தைகளை ஏன் பார்க்க கூடாது? அதை தாண்டி பார்க்க நீங்க எப்படி வேணாலும் பாருங்க சார், உங்க விருப்பம் சார். உங்களுக்கு நாக்கும் கிடையாது, நரம்பும் கிடையாது. நான் கேட்கிறேன், நான் திருப்பி கேட்கிறேன் உங்களை பார்த்து. அவர் சொன்னிய மாதிரி கண்ணியமான பேச்சா நான் ஆதரிக்கல. இது போரும். இது உங்களோட நேர்மையை நான் பாராட்டுகிறேன். நான் கேட்கிறேன், நீங்க என்ன கேட்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கிறீங்க. அவர் பேசியது கண்ணியமானதா? அவர் பேசியது அரசியல் நாகரிகத்துடன் கூடியதா? அதைத்தான் நான் இப்பொழுது கேள்வியாக. காணாமல் போன கண்ணியம் என்று சமீபத்தில் தினத்தந்தி நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டது. தமிழக முதலமைச்சர் அதை படித்திருந்தால் இந்த இப்படிப்பட்ட பதிலை அவர் சொல்லியிருக்க மாட்டார். கண்ணியம் எங்கே போனது? நாகரிகம் எங்கே போனது? பண்பாடு எங்கே போனது? அரசியல் தலைவர்கள் 1000 பேசுவார்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நாட்டையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் எல்லோருக்கும் உதாரண புருஷனாக இருந்து உள்ளது. கைத்தடிகளில் யார்? இவர்கள் எல்லாம் அரசியலுடைய பின்னணியை பற்றி நமக்கு தெரியும். எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு சிவசங்க அறநிலைத்துறை அமைச்சர் இவர்களை விட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். நான் கேட்கிறேன், எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய அந்த தியாகத்தின் பக்கத்தில் இருக்க முடியுமா நீங்கள்? அதானிக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்துக் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அதானியுடனான ரகசிய உடன்படிக்கை தொடர்பான செய்திகளுக்கு ஏன் பதில் சொல்ல தயங்குகிறார்? மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்று சொல்றார். உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகின்ற போது தடுமாற்றம், தடுக்கம், நடுக்கம்? இந்த பேச்சு ஒரு திட்டமிட்ட பேச்சாக பார்க்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன். எது கேஷுவல், எது கேஷுவல்? நீங்க சொல்லுங்க. முதல் கேள்வி என்ன? அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். போறார், திரும்பி வர பதில் சொல்லுகிறார். நான் இதுவரையில எந்த பேட்டியும் கொடுத்துட்டு ஓகே சொல்லி நான் பார்த்ததே இல்லையா? என்ன சொல்லியிருக்காரு? ஒரு ஓகே சொல்லுங்க. ஓகே, இந்த ஓகேவெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஓகே. நாங்கள் கேள்வி எழுப்ப தகுதியற்றவர்களா? நாங்கள் அந்த கேள்வியை ஒரு தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்க கூடாதா? எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நாங்கள் அந்த கேள்வியில் என்ன அடிப்படையான பொருள் தவறு இருக்கு? எனக்கு வார்த்தைகள் கொட்டுகிறது, எனக்கு ஆத்திரம் என்னுடைய இயல்பை மீறி வருகிறது. இன்னைக்கு சொல்றேன், எங்கள் மருத்துவரையா அவர்களை விட்ட பிறகு இனி தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியாது, ஆக விடமாட்டார். அவருடைய மகன் உதயநிதி மீண்டும் அரியணையில் ஏறாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் ஆக முடியாது, ஆக விடமாட்டார். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். சார், இப்போ தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதாவது அதானி வருகை குறித்து பாமகவினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் எழுப்பிய கேள்வி குறித்த ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அவருக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லி கடந்து போயிருக்கிறார். முதல்வர் அவர்கள் கிட்ட இருந்து இப்படியான ஒரு பதில கேட்டதுமே உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை பத்தின உங்களுடைய முதல் பார்வை. இந்த விவாதத்தை, இந்த கலந்துரையாடலை துவங்குவதற்கு முன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை சரியாக உங்களால் சொல்ல முடியுமா? அவர் சொன்னது என்னன்னா, அவருக்கு வேறு வேலை இல்லை, அதனால் தினமும் அறிக்கை விட்டு கொண்டிருப்பார், அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசியா அதுக்கடுத்து என்ன சொல்லுவாரு? இந்த விஷயம் தான் ஹைலைட்டடா இருந்தது. நீங்க சொல்லி அதை சொல்லுவாரு. ஓகே, எஸ், ஆமா, ஓகே சொல்லிட்டு கிளம்புவாரு. தமிழகத்தினுடைய நிலைமை இப்போ அந்த அளவிற்கு ஆகிவிட்டது. தமிழக முதலமைச்சருடைய அந்த பதவிக்கு இருக்கக்கூடிய கண்ணியமும் கௌரவமும் பொறுப்பும் காற்றிலே பறக்கிறது. தான் யார், தான் வகிக்கக்கூடிய பதவி என்ன, தான் யாருக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படை புரிதல் கூட, அடிப்படை கோட்பாடு கூட இல்லாமல் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பதில் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும் கொந்தளிப்பாக உருவெடுத்திருக்கிறது. நான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம்
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, மருத்துவர் ஐயா அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் பல்வேறு தரப்பினரும் என்னிடம் நேற்று தமிழக முதலமைச்சர் இப்படி நடந்தது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இப்படி பேசியிருக்க கூடாது, ஏன் அப்படி ஆத்திரப்பட்டார், ஏன் அப்படி இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள அத்தனை பேரும் பேசக்கூடிய அந்த எழுப்பக்கூடிய கேள்விகள் என்பது தமிழக முதலமைச்சருக்கும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் காதில் விழாமல் அதிகார போதையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ அவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போட்டார், அல்லது ஒரு வார்த்தைகள் தவறி அல்லது ஆத்திரத்தில் அவசரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு போயிட்டார் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்வி என்பது அதானி தமிழ்நாட்டில் யாரை வந்து சந்தித்தார் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வியை எழுப்பி உள்ளாரே, இது கேள்வி. இதற்கு எப்படி பதில் சொல்லியிருக்க வேண்டும்? இந்த கேள்வியை எழுப்பக்கூடாதா எதிர்கட்சிகள்? வேலை இல்லை. நான் அதெல்லாம் திருப்பி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதல்ல தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், இந்த துறையினுடைய அமைச்சர்கள் அதானியுடனான சந்திப்பு, அவர்களுடன் செய்து கொண்டதாக கூறப்படும் ஒப்பந்தம், அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் இங்க இருக்கக்கூடிய மின்துறையினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது எத்தனையும் பெரும் பேசு பொருளாக அமையவில்லை என்பதை நாம் முதல்ல உணரணும். எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கிறது. அதை பத்திரிகையாளர் மணி அவர்கள் மிக அழுத்தமாக ஆழமாக அவர் அரசிற்கு எதிரான கேள்வியை எழுப்பியதை நான் ஒரு முகநூலில் அதை பார்த்தேன். மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த நாட்டில் இப்படிப்பட்ட தமிழக முதலமைச்சரினுடைய ஆட்சியின் கீழ் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து வேதனையாக இருக்கிறது. காரணம், முதல்ல கேள்வி எழுப்பியிருப்பது அதானியுடனான சந்திப்பு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தமிழக மின்துறையினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது, ஊழல் பட்டியல் என்ற அந்த பட்டியலில் மின்துறையினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது என்பது, அது குறித்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலை தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கடும் கண்டனத்திற்குரியது. மிக கடுமையாக எங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்கிறோம். இந்த நிலைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் இருக்க முடியாது. காரணம், எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மிக மூத்த அரசியல் தலைவர், அனுபவம் மிக்கவர். தமிழகத்தினுடைய அனைத்து பிரச்சனைகளையும் மிக நுணுக்கமாக அரசியலில் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து தரப்பு மக்களாலும் பாராட்டப்படக்கூடிய, குறிப்பாக ஊடக நண்பர்களால், பத்திரிகை ஆசிரியர்களால், ஊடக பத்திரிகையாளர்களால் பாராட்டப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உங்கள் அறிக்கை தான் எங்களுக்கு பல்வேறு தகவல்களை, அந்த பிரச்சனையினுடைய பல்வேறு நிலையை எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை எல்லோருமே சொல்லக்கூடிய சூழலில் ஐயா அவர்கள் எழுதிய அந்த அறிக்கை, கொடுத்த அறிக்கை, அதில் இருக்கக்கூடிய செய்திகளை மறைத்திருக்கிறார்கள். முதல்ல நான் இந்த நேர்காணல் மூலமாக இந்த புகார் தொடர்பான அடிப்படையான விஷயங்களை பற்றி நான் முதல்ல விசாரிக்கிறேன். அதானி மீதான அந்த ஆமா, ஏன்னா அது பற்றிய ஒரு செய்தி என்பதே பெருமளவில் பெரும் வகையில் ஊடகங்களில் இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னவென்றால், அதானியை தமிழக முதலமைச்சர் சந்தித்தாரா இல்லையா? அதானி சென்னைக்கு வந்திருக்கிறார். அவர் வந்தது ஜூலை மாதம் 10ஆம் தேதி. யாரை சந்தித்தார்? எதற்காக வந்தார்? அவருடைய அந்த பயண திட்டம், இங்கே நடைபெற்ற சந்திப்பு என்ன என்பது குறித்து தமிழக அரசு விளக்க வேண்டும். முதல்ல இதுதான் அடிப்படையான கேள்வி. இது குறித்து கேள்வி எழுப்பியவுடன் முதலமைச்சர் சொல்கிறார், அதற்காக துறை சார்ந்த அமைச்சர் பதிலளித்து விட்டிருந்தார். துறை சார்ந்த அமைச்சர் இதுவரையில் அதானியுடனான சந்திப்பு குறித்து எந்த பதிலும் அவர் தெரிவிக்கவில்லை. ஒப்பந்தம் போடலை அப்படிங்கிறது, ஒப்பந்தம் போடலை என்பதை நாங்களே சொல்றோம். ஆனால் எப்படி இந்த ஊழல் நடைபெற்றது, எப்படி தமிழகத்தினுடைய மின்துறையினுடைய பெயர் ஒரு குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது, எப்படி இந்த ஊழல் அரங்கேற்றப்பட்டிருக்கும் என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். எனவே ஒப்பந்தம் நேரடியாக அதானியோடு போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த பிரச்சனையில் நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க நான் குறிப்பா சொல்றேன், ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழகத்திற்கு அதானி வந்த செய்தி நியூஸ் மினிட் செய்தி வெளியிட்டிருக்கிறது. யுஎன்ஐ ஒரு முக்கியமான ஒரு செய்தி நிறுவனம், யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய யுஎன்ஐ ஏஜென்சி இந்த சந்திப்பு குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் முன்னணி நாளிதழான தினமலர் இது குறித்து செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி, எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதானியினுடைய சந்திப்பு குறித்தும், அமெரிக்கா நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய துறையினுடைய பெயர் இடம்பெற்றது குறித்தும் எங்களுடைய கேள்வியை நாங்கள் எழுப்பினோம். அப்பொழுது அது பெரும் விவாதமாக மாறியது. ஏனென்றால் முதலாக இந்த செய்தியை
தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எடுத்து. இன்னைக்கு தமிழக அரசினுடைய மானம் அமெரிக்காவில் பறக்கிறது. உலக நாடுகளில் தமிழகத்தினுடைய அந்த மின்துறையினுடைய ஊழல் என்பது இடம்பெற்றதன் காரணமாக பெரும் பேசு பொருளாக இது அமைந்திருக்கிறது. அதானியை எதிர்க்கிறோம். அதானி அம்பானி, அதானி மோடியோட இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், இருவரும் ஒன்றாக என்று சொல்லிவிட்டு அதானிக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டு திராவிட மாடல் ஆட்சி என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் அதானியுடனான ரகசிய உடன்படிக்கை இப்பொழுது தொடர்பான செய்திகளுக்கு ஏன் பதில் சொல்ல தயங்குகிறார்? மடியில் கனவில்லை என்றால் மடியில் பயம் இல்லை என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகின்ற பொழுது தடுமாற்றம், தடுக்கம், நடுக்கம், ஏன் உங்களுக்கு பதட்டம் வருகிறது? உங்களுடைய கேள்வி என்னவென்றால், 1000 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு நேரடியாக தனியார் நிறுவனம் அதானியுடைய நிறுவனம் எந்த மாநில அரசுக்கும் விற்பனை செய்ய முடியாது. தேசிய அளவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா SECI அவர்களுக்கு அவர் விற்பனை செய்வார்கள். SECI தான் மாநிலங்களுக்கு அந்த மின்சாரத்தை வழங்கும். இங்கே பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்னவென்று சொன்னால் 43,000 கோடி ரூபாய் இந்த ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோடு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்து நாங்கள் SECIக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை நீங்கள் அவர்களிடம் வாங்குங்கள், நீங்கள் அதை வாங்கினால் நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக பெரும் லாபத்தை நாங்கள் ஈட்ட முடியும். எனவே இதற்கான கையூட்டு என்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து என்பது வந்திருக்கிறது. முதலில் அதானியோடு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டது என்று நாங்கள் கூட சொல்லவில்லை. அது அப்படி அல்ல இந்த பிரச்சனை என்பது. ஆனால் அதே வேளையில் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட குற்ற அறிக்கையில் தமிழக மின்வாரியத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருப்பது பதட்டம் நாங்கள் அடைகிறோம், கேள்வி நாங்கள் கேட்கிறோம். ஆனால் தமிழக அரசும் மின்சாரத்துறையும் இதுவரையில் அதற்கான எதிர்வினையை இவர்கள் ஆற்றவில்லை. எந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுடைய பெயரை சேர்த்தீர்கள்? கடுமையாக கண்டிக்கிறோம், இது எங்கள் அரசின் மீதுக்கு சுமத்தப்பட்ட களங்கம் என்று இதுவரையில் அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஒரு அரசு இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் உடனடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு அரசு ஒரு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையில் ஒரு நிறுவனத்தினுடைய பெயரை பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளுக்குரிய பெயர்களை அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது இந்த பெயரும் அதில் இடம்பெறுகின்ற பொழுது இது அவமானம் இல்லையா? இதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? இந்த கேள்வியை கடந்து சென்று விட முடியுமா? இதுவரையில் நடைபெற்ற ஊழல்களிலேயே மிகப்பெரிய ஊழல், உலகளவில் பேசப்படக்கூடிய ஊழலாக இந்த ஊழல் பேசப்படுகிறது. சிவியர்னஸ் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற மக்களுக்கு அது நீங்க சொல்வது போல போதிய அளவு சேரல, போதிய புரிதல் இல்லை அப்படின்ற போது அது அமெரிக்காவில எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு பெரும் செய்தியாக மாறி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அந்த தகவல்கள் எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று அதன் மூலமாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் சொல்கிறோம். 2 இதில் ஒன்று, முதலமைச்சர் அதானியினுடான சந்திப்பு ஒரு நியூஸ் ஏஜென்சியில் வருகிறது, செய்தி நிறுவனத்தில் வருகிறது, செய்தி தாளில் வருகிறது. அதற்கடுத்து அமெரிக்காவில் தமிழக மின்துறையினுடைய பெயர் குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுகிறது. இந்த 2ஐயும் கேள்வி எழுப்ப வேண்டிய தார்மீக பொறுப்பு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறதா இல்லையா? பதில் கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? இதை எளிதில் கடந்து விட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை நான் இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறேன். கலைஞருடைய அரசியல் வாரிசா ஸ்டாலின்? கலைஞருடைய அரசியல் வாரிசு என்று தன்னை கூறிக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய சர்வாதியாக இருக்கக்கூடிய அடால்ஃப் ஹிட்லர், முசோலினுடைய வாரிசை போன்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நான் திருப்பியும் சொல்ற அந்த வார்த்தையை, கலைஞர் அவர்கள் அரசியல் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் பெற்றிருக்கக்கூடியவருடைய அவருடைய மகனாக அவருடைய வாரிசாக நடந்து கொள்ளாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரியினுடைய வாரிசை போன்று இவர் பதில் சொல்வது என்பது மிக கொடுமை. இந்த நாட்டில் கேள்வி எழுப்பக்கூடிய அதிகாரம் என்பது சாதாரண சாமானியனுக்கு இருக்கிறது. கேள்வி கேட்பது என்னுடைய கடமை, பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கேள்வி கேட்கின்றவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லை. நீங்கள் 10 ஆண்டுகள் வேலை இல்லாமல் வீட்டிலே அமர்ந்தவர் தான் ஸ்டாலின். 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த போது என்ன வேலையை நீங்கள் அப்பொழுது இருந்த ஆளுங்கட்சியின் மீது சும்மா செய்தீர்களோ அதே வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது எதிர்க்கட்சியினுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. இது தமிழ்நாட்டிலேயே ஒரு பொறுப்புள்ள அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிகரான ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. எங்களோடு யாரையும் ஒப்பிட்டு நீங்கள் பேச முடியாது. ஒரு நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். விவசாயத்திற்கு ஒன்று தனி நிழல் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். பாசன திட்டங்களை நாங்கள் அறிவிப்போம். சுகாதார திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம்.
சமச்சீர் கல்வியை நாங்கள் அறிவிப்போம், மதுவிற்கு எதிரான கொள்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம். ஒரு ஆக்கப்பூர்வமான இயக்கமாக தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களை போன்று தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரை நீங்கள் சொல்லுங்கள். தந்தை பெரியார் எந்த அரசியல் இயக்கத்தையும் சாராதவர். அதே போன்றுதான் இங்கே இருக்கக்கூடிய ஈழவ மக்களுடைய தலைவராக இருந்த நாராயணகுரு அவர்கள் எந்த அரசியல் இயக்கத்தையும் சாராதவர். அதே போன்று இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த நிலையில் எந்த பதவியும் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக இந்திய அளவில் 6 இடஒதுக்கீடுகளை கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு போராளி, இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர், எந்த பிரதிபலனும் இல்லாமல், எந்த அங்கீகாரமும் இல்லாமல், எந்த பாராட்டு பத்திரமும் இல்லாமல் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை பார்த்து வேலை இல்லாதவர்கள் சொல்கிறார். வேலை இல்லாதவர் செய்த காரணத்தினால் தான் இன்றைக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கிறோம். வேலை இல்லாதவர் என்று சொன்னவருடைய காரணமாகத்தான் இந்தியாவில் இன்றைக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்கல்வியில் நாம் பெற்றிருக்கிறோம். அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ உயர்கல்வியில் தேசிய அளவில் இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பெற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய வாழும் தெய்வமாக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். நாங்கள் பதில் சொல்லுகிறோம், நாங்கள் கேள்வி கேட்கிறோம். உள்ளபடியே சொல்லுகிறேன், அவர் ஒரு பொறுப்புள்ள அரசியல் தலைவராக இருந்தார், கலைஞருடைய உண்மையான வாரிசாக இருந்தால் தடுமாற்றத்தில் வயதின் காரணமாக கூட அந்த கருத்தை, அந்த செய்தியை சொல்லி இருக்கலாம். நான் மறுப்பதற்கில்லை. பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற பொழுது திடீரென்று பதில் சொல்லுகின்ற பொழுது இது போன்ற தடுமாற்றங்கள் அரசியல் தலைவர்களுக்கு வருவது சகஜம். ஆனால் அந்த எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு முதல் நபராக நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது என்று சொன்னால் ஸ்டாலின் இன்னைக்கு உயர்ந்த இடத்திலே இருந்திருப்பார். ஆனால் அதற்கு கைத்தடிகளை விட்டு யார் இவர்கள் எல்லாம் அரசியலுடைய பின்னணியை பற்றி நமக்கு தெரியும். எங்கள் ஐயாவை பற்றி பேசுவதற்கு சிவசங்கர், அறநிலைத்துறை அமைச்சர், இவர்களை விட்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறீர்கள். நான் கேட்கிறேன், எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய அந்த தியாகத்தின் பக்கத்தில் இருக்க முடியுமா? நீங்கள் எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய அரசியல் ஆளுமையினுடைய அருகில நிற்கக்கூடிய தகுதி இருக்கிறதா உங்களுக்கு? எங்கள் ஐயாவை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள். கொதித்து போயிருக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும், ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை பார்த்து கேலியும் கிண்டலுமாக தமிழக முதலமைச்சரை பார்க்கிறார்கள். நான் ரொம்ப ஆதங்கத்தோடு இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறேன். எப்படிப்பட்டவர்? ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரானவுடன் அவரை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்த போது அதிமுகவில் கூட்டணியில் இருந்தவர்கள் நாங்கள் அப்பொழுது. ஆனால் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு மூத்த தலைவர் அவரை இப்படி நள்ளிரவில் கைது செய்து சிறையில் அடைப்பதை எதிர்த்து அவர் முதலில் அவர் அருகிலே அமர்ந்து ஆதரவு கரத்தை கொடுத்தவர் எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள். ஆட்சி அதிகாரத்தை பெற முடியவில்லை என்றவுடன் விழுப்புரத்தில் மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் மஞ்சள் துண்டை அவருக்கு போட்டு நீங்கள் அடுத்த முதலமைச்சர் என்று அரியாசனத்தில் அமர வைத்தோம். அதன் பிறகு தமிழ்நாட்டில் அரியாசனத்தில் கலைஞர் அவர்கள் அமர்ந்தார். அந்த நன்றி கடனாக தன் வாழ்நாள் முழுவதும் எங்கள் மருத்துவர் ஐயா போட்ட அந்த மஞ்சள் துண்டை தன் தோளிலே போட்டு அரசியல் செய்தவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கக்கூடிய கோனேரி குப்பத்தில் எங்கள் வன்னியர் கல்வி அறக்கட்டளையினுடைய அந்த துவக்க விழாவில் அரியாசனத்தை போட்டு அமர்த்தி அதற்கு பிறகு ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறோம். இப்படி கலைஞருக்கும் எங்கள் ஐயாவிற்குமான உறவு விமர்சனங்கள் இருந்திருக்கிறது, கருத்து மோதல்கள் இருந்திருக்கிறது, கொள்கை வேறுபாடுகள் இருந்திருக்கிறது. ஆனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பரம் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கில் நடந்த ஒரு விழாவில் கலைஞர் அவர்கள் சொன்னால் இன்னும் என் மனதில் பசுமரத்தாணி போல் நினைவிலே இருக்கிறது. ஐயா அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு தலைவலி கொடுக்கிறார் என்பதை போன்ற ஒரு கருத்து நிலவி கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் ஆதரவில் ஆட்சியில் இருந்தவர்கள் 5 வருடம். கொஞ்சம் கூட உங்களுக்கு விசுவாசம் வேண்டாம்? கொஞ்சம் கூட உங்களுக்கு நன்றி உணர்வு வேண்டாம்? கொஞ்சமாவது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் திமுகவில் வெற்றிக்காக பாடுபட்ட எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருகின்ற பொழுது தமிழக தலைவராக இருந்தால் கூட இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமை யாருக்காவது இருக்கிறதா? அவர் சொன்னார் அன்றைக்கு, அது தைலாபுரத்தில் இருந்து எனக்கு தலைவலி அல்ல, தைலாபுரத்திலிருந்து எனக்கு தைலம் வருகிறது என்று சொல்லி லாவகமாக கண்ணியமாக தன்னுடைய கருத்தை சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் தலைவருடைய அரசியல் வாரிசு பேசக்கூடிய செய்தியா இது? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்த்து யாராவது ஒருத்தர் எங்கள் ஐயா வெளியிட்ட கருத்து அறிக்கையின் அடிப்படையில் நாள்தோறும் ஒவ்வொரு பத்திரிகை அலுவலகங்களிலும் ஊடகங்களிலும் உட்கார்ந்து அதை பற்றி விவாதித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் செய்தது தவறா? நாங்கள் கேள்வி எழுப்ப தகுதியற்றவர்களா? நாங்கள் அந்த கேள்வியை ஒரு தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கக்கூடாதா? எங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நாங்கள் அந்த கேள்வியில் என்ன அடிப்படையான பொருள் தவறு இருக்கிறது? ஆனால் இதுவரையில் எந்த பத்திரிகை இப்படி நடந்து கொண்டது என்று யாராவது பேசினார்களா?
காணாமல் போன கண்ணியம் என்று சமீபத்தில் தினத்தந்தி நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டது. தமிழக முதலமைச்சர் அதை படித்திருந்தால் இந்த இப்படிப்பட்ட பதிலை அவர் சொல்லியிருக்க மாட்டார். கண்ணியம் எங்கே போனது? நாகரிகம் எங்கே போனது? பண்பாடு எங்கே போனது? அரசியல் தலைவர்கள் 1000 பேசுவார்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நாட்டையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் எல்லோருக்கும் உதாரண புருஷனாக இருந்து கொள்ள வேண்டும். அதிமுகவில் கூட்டணியில் இருந்து கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்பதற்காக நேராக ஓடி சென்று அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் முன்னால் இருந்து ஆதரவு கொடுத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாராவது ஒருவர், ஒரே ஒரு ஆளை சொல்லுங்கள், இப்படி நீங்கள் சொல்லி இருக்க கூடாது. அவர் முதுபெரும் தலைவர், அவர் அரசியலில் ஒரு புனிதரை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த பதவியும் இல்லாமல் இந்த மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார், கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். கலைஞராக இருந்தால் கூட இப்படி செய்திருக்க மாட்டார், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, உங்கள் தந்தைக்கு இது அவப்பெயரை ஏற்படுத்தும் என்று ஒருத்தர் திமுகவில் இருந்து அறிக்கை விட்டிருக்கிறார்களா? எங்கே இருக்கிறது நாகரிகம்? எங்கே பண்பாடு ஏற்படுத்தணும்ன்ற நோக்கம் அவருக்கு இருந்த மாதிரி தெரியலையே. அவரு இப்போ பொதுவா அரசியல் அரங்கத்துல ஒரு எதிர்க்கட்சி கேள்வி கேட்பதும், அதை ஆளுங்கட்சி இப்படியாக பதில் கருத்து சொல்வதும், எதிர்கருத்து விமர்சனம் வைப்பதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. அந்த பார்வையில இதை இந்த அவருடைய வார்த்தைகளை ஏன் பார்க்க கூடாது? அதை தாண்டி பார்க்க நீங்க எப்படி வேணாலும் பாருங்க சார், உங்க விருப்பம் சார். உங்களுக்கு நாக்கும் கிடையாது, நரம்பு கிடையாது. நான் கேக்குறேன், நான் திருப்பி கேக்குறேன் உங்களை பார்த்து, அவர் சொன்னியமானது கண்ணியமான பேச்சா? நான் ஆதரிக்கல. இது போறோம். இது உங்களோட நேர்மையை நான் பாராட்டுகிறேன். நான் கேட்கிறேன், நீங்க இப்ப எந்த கேட்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்கறீங்க. அவர் பேசியது கண்ணியமானதா? அவர் பேசியது அரசியல் நாகரிகத்துடன் கூடியதா? அதைத்தான் நான் இப்பொழுது கேள்வியாக வைக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கண்ணியமான பேச்சு இல்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு ஊடகங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி இப்படி ஒரு அவதூறை பரப்பியிருக்கிறது, திட்டமிட்டு பரப்புகிறீர்கள். இதனுடைய பின்னணிகள் என்ன? எதற்காக இதை செய்கிறீர்கள்? உங்களுடைய நோக்கம் என்ன? அத்தனையும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ ஏதோ வாய் வந்தது, வாய் புளித்தது, மாங்காய் புளித்தது என்று நீங்க பேசுறீங்கன்னு நான் சொல்ல. ஆனால் இப்படி பேச வேண்டும் என்று திட்டமிட்டு பேசியதற்கு காரணம் அதானியனுடைய ஸ்டாலின் அவருடைய சந்திப்பு தொடர்பாகவும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் மின்வாரியத்துறையினுடைய பெயர் இடம்பெற்றது தொடர்பாகவும் வேறு யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. இந்த பேச்சு ஒரு திட்டமிட்ட பேச்சாக பார்க்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன். எது கேஷுவல், எது கேஷுவல்? நீங்க சொல்லுங்க. முதல் கேள்வி என்ன? அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேணாம். போறார், திரும்பி வர பதில் சொல்லுகிறார். நான் இதுவரையில எந்த பேட்டியும் கொடுத்துட்டு ஓகே சொல்லி நான் பார்த்ததே இல்லையா? எங்க சொல்லியிருக்காரு? ஒரு ஓகே சொல்லுங்க. ஓகே, இந்த ஓகேவெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். நீங்க இப்ப சொல்றாங்க திமுகவில் இருக்கக்கூடிய அந்த சிவசங்கர், இங்க இருக்கக்கூடிய சேகர் பாபு போன்றவர்கள்லாம், நான் சொல்றேன் கண்ணிய குறைபாடு இருக்கிறது, அவங்கள போய் காலேஜ்ல போய் படிச்சுட்டு வாங்க. அறிவில்லாதவர், முட்டாள், இது கண்ணிய குறைவானதா? இது தமிழ்ல உள்ள வார்த்தைகள் தானே. ஒரு நபரை ஒரு முட்டாள் என்று அறிவில்லாதவர், ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவர் சொல்ல முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? முதல்ல நீங்க திருப்பி சொல்றேன், அதிகார போதையில, ஆணவத்துல நாம என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தொட்ட பிறகு இனி தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக முடியாது, ஆக விடமாட்டோம். அவருடைய மகன் உதயநிதி மீண்டும் அரியணையில் ஏறாமல் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவரும் ஆக முடியாது, ஆக விடமாட்டோம். இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும், இதற்கு வருத்தம் தெரிவித்தாக வேண்டும், இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழக முதலமைச்சர். நான் சொல்றேன், இன்னைக்கு இது எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். மன்னிப்பு தோற்கும் பழக்கம் இருக்கிறது இல்ல, தோற்று போகிற பழக்கம் இருக்கு, மண்டியிடும் பழக்கம் இருக்கிறது, மன்னிப்பு கேட்கும் பழக்கம் இல்லையா? பார்த்துக்கொள்வோம். நாங்க கேட்கறது, பொது வெளியில் ஒருவர் மனம் புண்படக்கூடிய வகையில் பேசினால், அவர் மனம் புண்பட்டிருக்கிறார் என்று அறிந்தாலே அதற்கு வருத்தப்படுவதுதான் மனித இயல்பு. ஒரு கருத்தை, எதிர்மறையான கருத்தை அவர் மனம் புண்படாத வகையில் சொல்ல வேண்டும் என்பதுதான் அரசியல் நாகரிகம், கண்ணியம். அது எங்கே? காற்றிலே பறந்து கொண்டிருக்கு, அசிங்கமா இருக்கு. இதையெல்லாம் நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த அரசியலில் நாங்கள் கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் முற்போக்கான அரசியலையும் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய எங்கள் மனக்காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது மருந்து போடவே முடியாது. நீங்கள் இல்ல, யாராலும் இதுக்கு மருந்து போடக்கூடாது. நான் சொல்றேன், இந்த பிரச்சனை உருவானவுடன் முதல் நபராக ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஆமாம், அப்படி நான் பெரியவர் சொல்லியிருக்க கூடாது என்று அவர் பதில் சொல்லியிருந்தால் அவர் அரசியலில் மட்டுமல்ல மனித நேயத்திலும் உயர்ந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு அடம் பிடித்து கொண்டு நான் மனிதநேயம் இல்லாதவன், எனக்கு மனித பண்புகள் இல்லை,
எனக்கு நாகரிகம் இல்லை, கண்ணியம் இல்லை என்று சொல்லக்கூடியவரிடம் எப்படி கண்ணியத்தையும் நாகரிகத்தையும் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் சொல்ல முடியாது. அது சொன்னதை விட கூடுதலான அவமரியாதை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆதங்கம், வலி, இவ்வளதையும் நான் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? கலைஞர் அவருடைய உடல் அங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று இரவிலே ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஐயா அவரிடம் பேசி, எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவரிடம் பேசி, இரவோடு இரவாக அண்ணா கலைஞருடைய விருப்பம் அண்ணாவோடு இருக்க வேண்டும் என்று அதற்காக எங்கள் ஐயாவிடம் பேசி, மருத்துவரையாவிடம் பேசி, நாங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு அந்த வழக்கை திரும்ப பெற்று நீங்கள் அடக்கம் செய்வதற்கு காரணமாக இருந்தவன் என்ற மன வேதனையில் சொல்கிறேன். முதல்ல புரிஞ்சுங்க. அரசியலில் இன்றைக்கு முதலமைச்சராக நீங்கள் இருக்கலாம், நாளைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பலரை ஆட்சியில் அதிகாரத்தில் அமர்த்தி பார்த்தவர்கள் நாங்கள். எதிர்காலத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய சக்தி மிக்க தலைவர்கள் எங்கள் மருத்துவரையா அவர்கள். எனவே இதை நீங்கள் சாதாரணமாக எளிதிலே கடந்து போக முடியாது. எனக்கு வார்த்தைகள் கொட்டுகிறது, எனக்கு ஆத்திரம் என்னுடைய இயல்பை மீறி வருகிறது. என்னால் இதை பொறுத்துக் கொள்ளவே முடியாது. நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லியிலே மிக கண்ணியமான பதிலை சொன்னார். பதட்டப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டதற்காக தமிழக முதலமைச்சர் வருத்தப்பட வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு அறியாமல் செய்த தவறிற்காக மன்னிப்பு கேட்பதால் நீ ஒன்றும் குறைந்து போக மாட்டாய். ஆனால் அதில் அப்படி ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டால் யார் அப்படி கேட்டாலும் அவர்கள் உயர்ந்த நிலைக்குத்தான் போவார்கள். இந்த அடிப்படை பண்பு கூட தெரியாதவர்களாக தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க நான் பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக நானும் இல்லை. என் மனதில் இருக்கக்கூடிய குமுறல், என் மனதில் இருக்கக்கூடிய வேதனை, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய கடவுளாக, தெய்வமாக நாங்கள் இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த ஒரு மாபெரும் அரசியல் தலைவரை இப்படி கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள், இப்படி இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடாக நான் இதை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறேன். தமிழகத்தில் இப்படி ஒரு நிலை உருவாகி இது தொடரும் என்று சொன்னால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கண்ணியம் என்பதும் அரசியல் என்பதும் நாகரிகம் என்பதும் இல்லாமல் போய்விடும். அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசும்போது கூடுதலாக ஒரு விஷயத்த சொன்னார். அவருடைய கடந்த கால அறிக்கைகளை எடுத்து பாருங்க, அதுல அவ்வளவு கொச்சையாக யாரையும் தரம் தாழ்ந்து பேசுற சூழல்ல இருப்பவர் அவர் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை குறிப்பிடுறார். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிக்கைகளுடைய கோப்பு என்னிடம் இருக்கிறது. நீங்க என்னிட்ட வாங்க, உங்கள் அலுவலகத்திலும் எங்கள் ஐயா எழுதிய அரசியல் அறிக்கைகளுடைய கோப்புகள் உங்களிடம் இருக்கு. ஏதாவது ஒரு வரிய அரசியல் அநாகரிகத்தோடு, கண்ணியம் இல்லாமல், தரக்குறைவாக எங்கள் ஐயாவினுடைய அறிக்கையின் ஒரு வரியை நீங்க காட்டுங்க, சொல்ல முடியுமா? இதுவரையில் அப்படி ஒரு விமர்சனம் எங்கள் ஐயா மீது வந்திருக்கிறதா? சும்மா சுத்திட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு தமிழக முதலமைச்சராக, தமிழக அமைச்சராயிட்டு அவர் இன்னைக்கு எங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவரெல்லாம் எங்களுக்கு பேசக்கூடிய தகுதி உள்ளவரா? நான் கேட்கிறேன். சிவசங்கர் ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா வன்னியர் என்று சொன்னால் தலையை நீட்டி நீட்டி நான் தான் இதற்கு என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். முதல்ல சிவசங்கர் அவர்களே, நீங்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் எப்படி திமுகவில் நடந்து கொண்டார்கள் என்ற பாடத்தை படித்துவிட்டு உங்கள் அப்பா உட்பட பிறகு இந்த சமுதாயத்தை பற்றியும் இந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் சிவசங்கர் பேச வேண்டும். MRK பன்னீர்செல்வத்தினுடைய அப்பா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மதுராந்தகம் ஆறுமுகம் அவர்கள், செஞ்சி ராமகிருஷ்ணன் அவர்கள், அதே போன்று வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த சமுதாயத்தில் இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள். அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி திமுகவே இந்த சமுதாயத்திற்கு எதிராக, எங்கள் மருத்துவரையாவிற்கு எதிராக நிலைப்பாடுகள் மேற்கொள்ள பொழுது எப்படி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு பேசணும். நீங்கள்லாம் இந்த நிலையை மேற்கொண்டால் உங்களுடைய எதிர்காலம் அஸ்தமமாகிவிடும். முதல்ல புரிஞ்சுங்க. இளம் தலைவர், இப்பொழுதுதான் அமைச்சர் என்ற வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பெரிய இலாக்கா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு தலையில கணம் இப்பவே ஏறக்கூடாது. நாம வன்னியர் சமுதாயத்தினுடைய தலைவரை திட்டினால் பெரும் பதவி உனக்கு கிடைக்கும் என்ற அடிப்படையில் எல்லாம் இது போன்ற பேசி பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டாம்.
நவம்பர் 29 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் திறப்பு விழா முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட இருக்கு. அதுக்கு ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்புதல் வழங்கப்படும் அப்படின்னு பொன்முடி அவர்கள் ரீசெண்டா பேசியிருந்தார். பட் அதற்கடுத்து இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதற்கப்புறம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது மணிமண்டபம் தியாகிகளுக்கு கட்டப்பட்டு அது திறக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்தது. அந்த அறிவிப்பு அரசல் புரசலாக ஒரு செய்தி வெளிவந்தவுடன் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவரையா அவர்கள் அதிலும் ஒரு ஆக்கப்பூர்வமான அறிக்கையைத்தான் வெளியிட்டார். அந்த அறிக்கையை திரும்பி எடுத்து படிச்சு பாருங்க. இந்த ஆத்திரம் கூட அந்த செய்தியை சொன்னதற்காகத்தான் இதற்காக ஆத்திரப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு கருத்து வெளியிலே நிலவுகிறது. என்னன்னா, இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறப்பதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற வேளையில் அதை நீங்கள் திறங்கள், அது தேவைதான். ஆனால் அதே வேளையில் எந்த நோக்கத்திற்காக 21 உயிர்களை அன்றைக்கு போராட்டத்தில் பலி கொடுத்தார்களோ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டு இந்த நமது அந்த மணிமண்டபத்தை திறந்தால் அந்த தியாகிகள் மனது பெருமளவில் மகிழ்ச்சி அடையும், ஆன்மா மகிழ்ச்சி அடையும் என்று அவர் சொன்னார். எங்களை ஏமாற்றி நம்ப வைத்து கழுத்தறுத்தவர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த மணிமண்டபத்தை திறப்பதன் மூலமாக நிரூபித்திருக்கிறார். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை நிறைவேற்றுவதற்காக பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை அமைப்பதாக கூறி, தரவுகள் திரவிட்டுவதாக கூறி, உடனடியாக உங்களுக்கு இடஒதுக்கீடு தருகிறோம் என்று கூறி 2 ஆண்டுகள் மருத்துவர் ஐயா அவர்களையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களையும் ஏமாற்றியவர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அதை மறைப்பதற்காக தேர்தல் வருகையுடைய வேளையில் மணிமண்டபத்தை திறந்தேன் என்று சொல்வதற்காக இன்றைக்கு மணிமண்டபத்தை திறக்கிறார். தியாகிகள் இறந்தவர்களுக்காக மணிமண்டபத்தை திறப்பதாக சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தை தலைமையாகி தலகர்த்தராக இருந்து நடத்திய எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை இழிவுபடுத்திவிட்டு அந்த மணிமண்டபத்தை திறந்தால் அந்த தியாகிகளுடைய ஆன்மா அதை ஏற்றுக்கொள்ளுமா? எனவேதான் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையில் தமிழக முதலமைச்சர் இதற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுவிட்டு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வன்னியர் சமுதாய மக்களுக்கு வழங்கிவிட்டு அந்த மணிமண்டபத்தை அவர் திறந்தால் அது சிறப்புக்குரியதாக இருக்கும், அவருக்கு புகழ் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அது கரைபடைந்த கையினுடைய கரத்தால் அந்த மணிமண்டபம் திறக்கப்பட்டது என்ற அவப்பெயர் ஸ்டாலின் அவர்கள் மீது விழும். ஓகே, நீங்களே சொன்னீங்க அது தேர்தலுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்த வார்த்தையை பதிவு பண்ணீங்க. அப்போ இத்தகைய சம்பவங்கள் நீங்க இன்னும் இந்த நிறைவேற்றப்படாத கோரிக்கைகள்லாம் இருக்கும்போது அதை தாண்டி திறக்கிற இந்த மணிமண்டபம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான பார்வையை திமுகவுக்கு வன்னியர் சமூகம் மத்தியில பெற்று தந்துவிடும் நினைக்கிறீங்களா? நாங்க இன்னமும் முட்டாள் இல்லைங்க. கலைஞர் அவர்கள் நாங்கள் தனி இடஒதுக்கீடு எங்களுக்கு கேட்டோம், 108 சாதிகளுக்கு கொடுத்தார். அழுகிய என்ன கனியை உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார், அழுகிய கனி என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார். அப்பொழுது எங்களுக்கு ஏமாற்றியது என்பது எங்களுக்கு 20 வருடங்கள் 30 வருடங்கள் கழித்து தான் எங்களுக்கு தெரிந்தது. அதனால்தான் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் போதிய இடத்தை பெற முடியவில்லை என்பது தனி இடஒதுக்கீடை பெற்றோம். அது இன்னைக்கு கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இப்பொழுது மணிமண்டபத்தை திறப்பதாக கூறிவிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை, எங்கள் ஜீவ உரிமையை, எங்களுடைய சமூக நீதியை பறிக்க நினைக்கிறார் என்ற செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கா வன்னியர் சமுதாய பெருமக்கள் இருக்கிறார்கள்? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு எது தேவை? வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதை தடுப்பது எது? உச்ச நீதிமன்றமா? சட்டமா? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா? உங்கள் மனது இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்து விடக்கூடாது என்ற உங்களுடைய உள் உணர்வை தவிர இதற்கு எதிர்ப்பு எங்கிருந்து? கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே விக்கிரவாண்டியில் தேர்தல் நின்னீங்க. கொடுக்குறேன்னு சொல்லி தானே எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தீங்க. கொடுக்குறேன்னு சொல்லி தானே பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை நியமனம் பண்ணீங்க. கொடுப்பதற்காக தானே தரவுகளை திரட்டுங்கன்னு சொன்னீங்க. 20-30 முறைக்கு மேற்பட்ட கூட்டங்கள் IAS அதிகாரிகளோடு நடத்தியதெல்லாம் எதற்காக? நாடகமா? போலி வேஷமா? நான் கேட்கிறேன். இதை விட என்ன வேணும்? தேர்தல் நெருக்கத்துல எதிர்பார்க்கிறீங்களோ? யாருங்க? தேர்தல் நெருக்கத்துல உங்களுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்ற இந்த பதிலை சொன்ன ஸ்டாலின் அவரோட போய் கேளுங்க. அதாவது இந்த சூழலில் நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுடைய அடிப்படையான உரிமை. இந்த மண், இந்த தேசம், இந்த தமிழகம்
சமூக நீதியினுடைய பிறப்பிடம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாடுகளே புரிந்து கொள்ளாத ஒரு தமிழக முதலமைச்சராக மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். மாநில அரசிற்கே சாதிவாரி நடத்தக்கூடிய அதிகாரம் இல்லை என்று ஒரு சமூக நீதியினுடைய கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாத ஒருவராக அவர் பதில் சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் மாநிலத்திற்கு சாதிவாரி கணக்கு நடத்த அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருப்பாரா? இதுவரையில் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை ஜெயலலிதா அவர்களோ கலைஞர் அவர்களோ மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு என்ன என்று உச்சநீதிமன்றம் பலமுறை கேள்வி எழுப்பிய போதும் அது மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று என்றைக்காவது சொல்லியிருக்கிறார்களா? தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை தாரை வார்த்து மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தன்னுடைய பொறுப்பையும் கடமையும் தட்டி கழிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நிறைய எங்களுக்கு வேதனைகள் இருக்கிறது. அதற்கான பதில் வரக்கூடிய 2026 தேர்தலில் அமையும். திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அரியணை அந்த கனவு தகர்த்தெறியப்படும். அந்த பணியை அவரை அதிலிருந்து வீழ்த்தக்கூடிய வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய களத்திலே நின்று அதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கிறோம், நாம் நன்றாக எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக இருந்து கொண்டிருக்கிறது, அதில் குளிர்காய்ந்து கொண்டு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வந்து விடலாம் என்ற நப்பாசையில் தமிழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். காலம் கனியும், நல்ல ஒரு அருமையான கூட்டணி தமிழகத்தில் உருவாகும். திராவிட முன்னேற்ற கழகத்தை மண்ணை கவ்வ நாங்கள். நிறைவாக ஒரு கேள்வி சார், நீங்க எதிர்பார்த்த அந்த வருத்தம் அப்படிங்கிறது முதல்வர் தரப்புல இருந்து வரலனா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இது எங்களை பெருமளவில் எங்களை காயப்படுத்தி இருக்கிறது. எனவே எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த செய்தியை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் தன்னெழுச்சியாக பல்வேறு போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவனுடைய நிறுவனராக மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார். ஒரு சமூக நீதிக்காக போராடிய தலைவராக இருக்கிறார். அவருக்கு இப்படி ஒரு நிலை உருவானதை தொடர்ந்து எதிர்த்து குறித்து நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தமிழக முதலமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், 24 மணி நேரத்தில் தமிழக முதலமைச்சர் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற அறப்போராட்டத்தை நாளை நாங்கள் நடத்த இருக்கிறோம். பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.